இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் அருவி சீரியலோட ஹீரோவான புகழை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட உண்மையான பெயர் கார்த்திக் வாசுதேவன். இவர் 1988 அக்டோபர் மாதம் 11 வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பொன்னேரியில் பிறந்திருக்கிறாரு. பேசிக்காக இவங்க ஒரு தெலுங்கு ஃபேமிலி. ஸோ அவருக்கு தமிழ் அவ்வளவா வராது. தெலுங்கு தான் ஃபுல்லாகவே ஃபேமிலியில் எல்லாருமே தெலுங்கு தான் பேசுவாங்க. ஸோ தமிழ் அவ்வளோவா வராது. ஸ்கூல் டேஸ் நல்லபடியாக படித்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்து காலேஜில் என்ன படிக்கலாம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இவருக்கு நீ ஏன் சினி ஃபீல்டில் நடிக்கக்கூடாது, அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய நடிகர்களோடலாம் நான் எப்படி போட்டி போட முடியும், அதுவும் எனக்கு இப்போ என்ன வயசாகுது, எனக்கு அதில் பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் நீ படத்தில் நடிக்க வேணாம், சீரியலில் ட்ரை பண்ணு, கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதைன்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில் பண்ணுறாங்க. அதோட ஆடிஷன் நடக்குது. கிட்டத்தட்ட 15,000 பேர் அதில் கலந்துக்கிறாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடக்குது, நீ போய் கலந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் யோசிச்சு பார்த்து சரி ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டாரு. அவரும் அந்த ஆடிஷனுக்கு இவரை கூட்டிகிட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட அங்கே போயிட்டு இவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தரும் அங்கே ஆடிஷன் அட்டன் பண்ண வந்திருக்காரு. அவர் நல்லா மிமிக்ரிலாம் பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டே இவருக்கு ரொம்பவே பயமாயிருச்சான். இத்தனை கூட்டத்தில் நம்ம எங்கே செலக்ட் ஆக போகிறோம், நம்மளுக்கு இதை பற்றின பெருசாக ஐடியா எதுவும் கிடையாது, நம்ம சும்மா இது அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இவரும் நிறையா பிரகாஷ்ராஜ் மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணி இவரும் தன்னால் என்ன முடியுமோ, ஏன்னா மற்றவங்கள இவரை கலாய்ச்சனால இவர் செய்யும்போது மற்றவங்க இவரை கலாய்ச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அந்த வயசில் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த டைமு ஸோ ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு விஜய் டிவியில் இருந்து, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் நடிக்க வரலாம் அப்படின்ட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியலையா, அது நம்மளுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறன்னு நினச்சி நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் பல இது யோசிச்சுட்டு இவர் அங்கே போயிட்டு அந்த இதில் ஃபுல்லாக ஆடிஷனில் இருந்ததை விட ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் பயந்து நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே செட்டில் உள்ளவங்க எல்லாரும் கொஞ்சம் பழக்கமாகறாங்க. ரிலாக்ஸ் ஆகி சீனியர் கேரக்டர் இவருக்கு கொடுக்குறாங்க. காலேஜோட சீனியர் கேரக்டர், அதையும் நல்லாவே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவிலே ஆஃபீஸ் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது, அதையும் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல் கிடைக்கிது, அதையும் பண்ணுறாரு. எல்லாமே சின்ன சின்ன ரோல் தான், ஆனால் அவருக்கு என்ன முடியுமோ அதை அவர் கொடுத்துக்கிட்டே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சன் டிவியில் பாசமலர் அப்படிங்கிற சீரியல் நடித்தார். அதுக்கப்புறம் தான் பிரியமானவள் அப்படிங்கிற சீரியலில் பிரபா அப்படிங்கிற ரோல் கிடைக்கிது. இந்த இதில் எப்படியாவது நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு நடிக்கிறாரு. பிரபா இசை அப்படின்ற ஜோடியை கேட்டாலே அந்த டைமில் சன் டிவியில் இவங்க தான் ஃபேமஸாக இருந்திருக்கிறாங்க. பெஸ்ட்டு ஜோடி அப்படின்னு பலரும் சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் தான் இவங்க வீட்டில் ஓகே நீ நடிச்சிட்டே இருக்க, உனக்கும் வயசாயிட்டே இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணணும், நடிக்கிறது உன்னோட விருப்பமாக இருந்துச்சு, நீ நடிக்கிற, ஆனால் கல்யாணம் நாங்கள் பொண்ணு பார்த்து உனக்கு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவருக்கு பொண்ணு February 26, 2018 என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் September 6, 2018 தான் மேரேஜ் திருப்பதியில் நடக்குது. ஸோ டோட்டலாக அங்கேயே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு இந்த 6 months கேப்லேயே அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. யாருமே இவங்களை அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா நம்பவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டு கப்புளாக இவங்க இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் இவருக்கு பூவே பூச்சுடவா சீரியலில் அதுக்கு முன்னாடி நடித்த ஆக்டர் கொஞ்சம் ஒரு சில காரணங்களால முடியாது அப்படின்னு விலகுனதுனால அவருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிது. அதில் நடிக்கிறாரு. நடிச்சிட்டு இருக்கும்போதே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இவருக்கு அவார்ட்லாம் ஜீ தமிழ்ல இருந்தும் கொடுக்குறாங்க. கலர்ஸ் தமிழில் ஓவியாங்கிற சீரியலில் செகண்ட் ஆக்டராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, அதுவும் நடிக்கிறாரு. இவருக்கு ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தா பிரியாணி ரொம்பவே பிடிக்குமா. கிட்டத்தட்ட இவர் ஒரு ஆளே 1 கிலோ பிரியாணி சாப்பிட்ருவாராம், அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா.
இருக்குமாம். இவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஜாலியாக இதாக இருப்பாங்க. இவங்களுக்கு பிறந்தா எனக்கு பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ரிஷான். அவன் 2021 இவங்களுக்கு பிறந்திருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா இவரோட கோவம் தானே. எந்த ஒரு விஷயத்துக்குமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவம் வருமா. நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வர சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா காரில் யாராவது இடிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க, அப்போ ஏதாவது அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி இதுலேயே வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அவர் சொல்லும் போது எப்படி நான் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கேன், ஆனால் என்னோடய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா என்னோடய கோவம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே அதை ஒத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போது சன் டிவியில் அருவி சீரியலில் நடிக்கிறாரு. அருவி சீரியலில் டோட்டலி வந்து அம்மா பிள்ளையாக இருக்கிறாரு. என்னதான் அருவியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அருவி மேலே ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் இப்போ வந்து டோட்டலாக வந்து அவங்க அம்மா அம்பிகா அவங்களோட இதுலேயே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கிறாங்க. அருவியும் இப்போ வந்து வீட்டை விட்டு போகிற சீன் வந்து இப்போது நடந்துட்டுருக்கு. ஸோ கார்த்திக் தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காரு. சீக்கிரமே சினிமாவில் அவர் பெரிய லெவலுக்கு வருவாருங்கிறதுக்கு நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.